Hey, hello guys. இன்னைக்கு இந்த வீடியோல லேயர் எட்ஜ் அண்ட் தென் சென்டினென்ட் ஏஜிஐ குறிய அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லேயர் எட்ஜ் வந்து கரண்டாக டெஸ்ட் நெட் இருக்கு. ஃபியூச்சரில் மெயின் நெட் பப்ளிஷ் ஆகல இன்னும் பொட்டன்ஷியலாக இருக்க அதிகமாக சான்சஸ் இருக்கு ஒன் ஆஃப் த டெஸ்ட் நெட். சிம்பிள் தான். லேயர் எட்ஜோட அப்டேட் வந்து சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் வந்து கரண்ட்டாக மைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. டெய்லி மைண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு டெய்லி ஸ்டிக்ஸை மெயின்டைன் பண்ண மறக்காதீங்க. அரௌண்ட் ஒரு 14 days ஆச்சு கண்டினியூஸ் டெய்லி ஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அந்த ரெஃபரல் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரலுக்கும் ட்ரை பண்ணுங்க. என்னைய பொறுத்தவரையும் ஒரு 5 lakh points, அதாவது மோர் தென் ஒரு 200 hours ப்ளஸ் ஆச்சும் நீங்கள் நோட் ரன் பண்ணுங்க. ஏன்னா பொட்டன்ஷியலாக இருக்க சான்சஸ் இருக்கனாலையும் அரௌண்ட் ஒரு 2 hours ஆச்சும் நீங்கள், அதாவது 200 hours ஆச்சும் நீங்கள் மெயின்டைன் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. மேபி அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபியூச்சரில் சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவு இதை ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா ஏஜி, அதாவது லேயர் ஏஜ் வந்து ஒன் ஆஃப் த டாப் பொட்டன்ஷியலாக இருக்க அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்க ஒன் ஆஃப் த டெஸ்ட் நெட்டு. அதனால மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. நியூவாக இருக்கவங்களும் இந்த டெஸ்ட் நெட் ட்ரை பண்ணலாம். கரண்ட்டாக அதுக்குரிய டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் உங்களோட எக்ஸி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்கு. அண்ட் தென் செகண்டாக வந்து சென்டினென்ட் ஏஐ. சென்டினென்ட் ஏஜி வந்து, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் மின்ட் பண்ணீங்கன்னா, மின்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து டாலி ஃபேஸ் வந்து எனேபிளாக இருக்குது. இந்த டாலி ஃபேஸில் வந்து 2 புதுசாக இருக்கும். ரெண்டு இதுலன்னா ஒன்று லைட் அண்ட் லிஸ்ட்டு, டாலி மினி லீசர் அண்ட் அன்ஹென்ஸ்னு 2 சேட் வெர்ஷன், அதாவது சேட் டைப் ஆஃப் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த டாலி அரீனா டாட் சென்டினெட் எக்ஸோ இது போனீங்கன்னா சேட் ஜிபிடி மாதிரி டெய்லி உங்களால் 10 கொஸ்டின் கேட்க முடியும். நான் லாஸ்ட் 2-3 days இந்த டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது எப்படின்னா, லைக் உங்களோட கொஸ்டின் நீங்கள் கேட்டு அதுக்குரிய டெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் எது கரெக்டாக இருக்குது எதுன்ற ஹியூமன் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் மாடல் பண்ணுற மாதிரி தான். மாடல் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒரு 2 days சும்மா ட்ரை பண்ணுங்கள். நெசசரின்னு அவங்க சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்கள் டெய்லி 10 கொஸ்டின் சும்மா வச்சு ட்ரை பண்ணுங்கள். கேட்டுட்டு எது பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டுக்குமே நார்மல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ரெண்டுமே சரியாக தான் ஆன்சர் பண்ணுது. பேசிக் கொஸ்டின் கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு நல்லா ஆன்சர் பண்ணும். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ரைட் சைடு நல்லா ஆன்சர் பண்ணும். இந்த சென்டினென்ட் ஏஜிஐ ஆல்ரெடி ட்ரை பண்ணுறவங்க, ஆல்ரெடி மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நியூவாக யாராச்சும் வந்தீங்கன்னா லேயர் எட்ஜ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வேற ஒரு புது ஏர்ட்ராப் ஆர் டெஸ்ட் நெட்டை பற்றி பார்க்கலாம் கைஸ். பை.